என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் முடிந்து மகா சக்தியின் ஆதிக்கம் உன் வாழ்வில் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய், நான் உனக்கு வெறும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வரவில்லை. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்களுக்கான தெய்வீக வாக்கினை உன் அன்னை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் இன்றே நிஜமாகப் போகின்றன. அலட்சியம் செய்யாமல் உன் வாராகித்தாய் சொல்லும் இந்த உண்மைகளை முழுமையாக கேள். நீ எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாயோ, எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று துடித்தாயோ, அத்தனையும் உன் சொந்த கைகளாலேயே நீ சாதித்து முடிப்பாய். நான் உனக்கு துணையாக மட்டும் வரவில்லை, உன் வெற்றியை உன் கைக்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஏன் செல்லமே, நீ செய்யும் தொழிலோ அல்லது நீ கையில் எடுத்திருக்கும் ஒரு காரியத்திலோ மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணப்போகிறாய். அந்த வெற்றி கோட்டை நீ தொடும் வரை உன் வாராகி நான் உன் நிழலாக உன்னோடு இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது என்றும், எதற்காக இந்த தேவையில்லாத வேலை என்றும் உன்னை ஏளனமாக பேசலாம். அவர்கள் பேச்சை கேட்டு உன் மீது உனக்கே சந்தேகம் வர வேண்டாம். உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட பெரிய பலம் இந்த உலகில் எதுவுமே இல்லை. மற்றவர்களுக்கு நல்வழி காட்ட தெரியாதவர்கள் அடுத்தவர்கள் முன்னேறுவதை பார்த்தால் அதை தடுக்கவே துடிப்பார்கள். அடுத்தவர்களின் வீணான பேச்சுக்களுக்கு நீ செவி கொடுத்தால் உனக்கான பொன்னான நேரத்தை நீயே விரயம் செய்கிறாய் என்று பொருள். உண்மையில் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் நின்று கொண்டு உன் குறைகளை மட்டும் கேட்டு கொண்டிருக்க மாட்டான். மாறாக உனக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டுதான் உன்னிடம் பேசவே செய்வான். ஆனால் யார் ஒருவர் உன் கதைகளை எல்லாம் கேட்டுவிட்டு உன் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சரி உதவி செய்கிறேன் என்று சொல்லி இழுத்தடிக்கிறார்களோ, என் பிள்ளையே, நிச்சயமாக அவர்கள் மனதில் தூய்மையான எண்ணங்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான ஆர்வம் இருந்தது என்பதையும், அதனை அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி சிரித்து வேடிக்கை காட்ட நினைத்தார்கள் என்பதையும் நீ அந்த நொடியே உணர வேண்டும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று குழம்புவதற்கு பதிலாக யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதில் மட்டும் நீ உறுதியாக இருந்துவிடு. இந்த உலகத்தில் எவன் ஒருவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் கடமையை செய்கிறானோ அவனே வீழ்த்தும் சக்தி எவனுக்கும் கிடையாது. எத்தனை பெரிய துரோகத்தை ஒருவன் உனக்கு செய்தாலும் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அது உனக்கு மிக பெரிய கஷ்டமாக தெரியாது. என் தங்கமே, எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன் பலவீனத்தை காட்டாதே. கண்ணீர் என்பது பலவீனம் அல்ல, ஆனால் அதை தவறான மனிதர்களுக்கு முன்னால் கொட்டும் போது அது உனக்கு தோல்வியை தேடித்தரும். உனக்கு துன்பம் வரும்போது அதை அடுத்தவர்கள் ஒரு நாடகமாகத்தான் பார்ப்பார்கள். நீ எப்போது மற்றவர்கள் முன்னால் உன் வேதனையை மறைக்க பழகுறாயோ அப்போதே நீ எதையும் சாதிக்கும் மன வலிமையை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம். அடுத்தவர்களின் கண்களுக்கு உன் கண்ணீர் ஒரு சாதாரணமான விஷயமாகிவிடும். உனக்குத்தான் அது வாழ்க்கை, உனக்குத்தான் அது வேதனை, மற்றவர்களுக்கு அதுவெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு என்பதனை புரிந்து கொண்டு சோர்ந்து உட்காருவதை நிறுத்திவிட்டு உன்னால் தாங்க முடியாத பாரங்கள் இருந்தால் உன் வாராகி தாயிடம் வந்து இறக்கி வை. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து நீயே உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே. நாம் ஏன் இப்படி ஏமாந்தோம்? மற்றவர்கள் முன்னிலையில் நாம் ஏன் இத்தனை இழிவுகளை சந்தித்தோம்? நாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்காதே என்கிற எண்ணம் உனக்குள் வந்து உன் மீதே உனக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்தும். என் பிள்ளையே, இறந்த காலத்தை பற்றி புலம்பி ஒரு பயனும் இல்லை. நீ இப்போது தெளிவு பெற்றுவிட்டாய் அல்லவா? அதுவே எனக்கு போதும். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது
பால் நிலமாக கிடக்கும் உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க உன் அன்னை நான் வந்துவிட்டேன். ஒரு விவசாயி எப்படி தன் நிலத்தை கலப்பையால் ஆழமாக உழு வேண்டாத முட்செடிகளை நீக்கி பக்குவப்படுத்துவானோ, அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற மனிதர்களையும் கவலைகளையும் என் கலப்பையால் வேரோடு பிடுங்கி எறிவேன். கஷ்டங்கள் என்பது எல்லோர் வாழ்விலும் கடந்து போகும் மேகங்கள்தான். அதை கண்டு அஞ்சி ஓடாமல் ஒரு சிங்கத்தைப் போல நிமிர்ந்து நின்று எதிர்கொள்ள பழகு. அதனால்தான் நான் உனக்கு வெறும் ஆறுதல் சொல்லி உன்னை ஒரு மூலையில் முடக்கி வைக்க விரும்பவில்லை. என் அன்பு மகனே, வாழ்க்கை ஒரு நாளும் அடுத்தவர்களின் ஆதிக்கத்திற்குள் சென்று விடக்கூடாது. உன் மகிழ்ச்சியையும் உன் துயரத்தையும் தீர்மானிக்கும் உரிமை இன்னொரு மனிதனுக்கு நீ கொடுத்தால் நீ அவனுக்கு அடிமையாகி விடுவாய். லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒருவேளை உனக்கு அபரீதமான செல்வம் வந்துவிட்டால் அதை நினைத்து நீ அதிகமாக தலைக்கணம் கொள்ளாதே. அதே போல் தாங்க முடியாத சோதனைகள் வந்துவிட்டது என்றால் அதை நினைத்து அதிகமாக வாடி போய்விடாதே. எது நடந்தாலும் என் வாராகி பார்த்து கொள்வாள். இது எல்லாம் என் மேன்மைக்கே என்பதனை ஆழமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நீ சரியாக எதிர்கொண்டு வருவாயானால் நிச்சயமாக அந்த வாராகியினுடைய முழுமையான பாதுகாப்பும் பேரருளும் என்றுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். உன் வாராகி அன்னை ஒருபோதும் என் பிள்ளைக்கு தர வேண்டியதை தராமல் இருந்தது கிடையாது. உன் தகுதிக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற நற்பலன்களை நான் சர்வ நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளை எதை அடைய வேண்டும் என்று துடிக்கிறாயோ, உன்னுடைய நேர்மையான முயற்சிக்கு ஏற்ற வெற்றியை இந்த காலம் உனக்கு கொடுக்கும். உண்மையாக உழைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை கிடைக்காமல் போய்விடுமா என்ன? அதற்கு ஏன் அடுத்தவர்களின் வெற்று ஆறுதல் உனக்கு தேவை? உனக்கு தேவை வாழ்க்கையை வெல்வதற்கான ஒரு உத்வேகம் மட்டும்தான். அந்த வேகத்தையும் மகா சக்தியையும் இந்த வாராகி அன்னை நான் உனக்கு தாராளமாக வழங்குகிறேன். சுற்றி பார்க்காமல் உன்னுடைய இலக்கில் மட்டும் குறியாக இரு. பின்னால் நடக்கும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதே. முன்னால் இருக்கும் தடைகளை பார்த்து பயப்படாதே. உன் கரம் பிடித்து நான் உன் முன்னே நடக்கிறேன். உன் எதிரிகள் உனக்கு குழி பறித்தாலும் அந்த பள்ளத்தை என் உலக்கையால் அடித்து சமப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் வறட்சி நிலவினாலும் என் கலப்பையால் அதை நந்தவனமாக மாற்றுவேன். இனி உன் இல்லத்தில் பசிக்கு இடமில்லை, உன் மனதில் பயத்திற்கு இடமில்லை. எல்லாவற்றையும் இந்த வாராகி நான் அடியோடு மாற்றப் போகிறேன். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து கதறியது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்தது தவறா என்ன என்று நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் என் இதயத்தில் வைத்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் ஒரு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் அது விலைமதிப்பற்ற ஆபரணமாக முடியும். உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றவே நான் இந்த சோதனைகளை அனுமதித்தேன். இப்போது நீ புடம் போடப்பட்ட தங்கமாக மாறிவிட்டாய். இனி உனக்கு சோதனைகள் இல்லை, சாதனைகள் மட்டும்தான். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் பின்வாங்காதே. உன் நாவில் நான் வாக்குறுதியாக இருப்பேன், உன் செயலில் நான் வெற்றியாக இருப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு உறுதியான முடிவிலும் என் உலக்கையின் சத்தம் எதிரொலிக்கும். உன் வெற்றியை கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் வியந்து நிற்பார்கள். அப்படி ஒரு உன்னதமான நிலைக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு உன் கடமையை தொடங்கு. உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் ஒவ்வொன்றாக தீரும். தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் சூரியனை கண்ட பனி போல மெல்ல மறையும். தீராத பிணிகள் அண்டாமல் உன்னை என் கவசம் எந்நேரமும் காக்கும். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு முதன்மையான மரியாதை கிடைக்கும்படி நான் வழி செய்வேன். என் வாக்கு ஒருபோதும் மாறாது. உன் உள்ளத்தில் நான் நிரந்தரமாக குடியிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும்
நீ காட்டும் ஒவ்வொரு கருணையும் உன்னை மென்மேலும் புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும். மற்றவர்களுக்கு உதவி செய், ஆனால் யாரிடமும் கைமாறு எதிர்பாராதே. உன் தர்மம் உன்னை தலை காக்கும், என் அருள் உன்னை வழி நடத்தும். இந்த வாராகியின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் போது உனக்கு எதிராக எந்த தீய சக்தியும் வேலை செய்யாது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், நீ மகாபலத்துடன் இருக்கிறாய். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அத்தியாயம் தொடங்குகிறது. உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய அருளாசியை உனக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன். மனதார என்னை நினைத்து உன் காரியத்தில் இறங்கு. வெற்றி உன் இருப்பிடத்தை தேடி வரும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி அம்மாவினுடைய பேரருள் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளை உன் வாழ்வில் வேதமாக எடுத்துக்கொள். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். இதுவரை நீ கண்ணீரை விதைத்தாய், இப்போது பேரின்பத்தை அறுவடை செய்யும் மங்கள காலம் வந்துவிட்டது. உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்கும் காலம் இது. உனக்கு சேர வேண்டிய உரிமைகள், உனக்கு சேர வேண்டிய கௌரவம் அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் முன்னால் நடக்கிறேன், நீ எதற்கும் அஞ்சாமல் என் பின்னால் வா. உன் பாதையில் இருக்கும் முட்களை என் பாதங்கள் மிதித்து உனக்கு மலர் பாதையாக மாற்றி தருகிறேன். பயம் கொள்ளாதே, உன் அன்னை நான் மகா சக்தியாக உனக்குள் இருக்கிறேன். இந்த உலகமே உனக்கு எதிராக திரண்டாலும் என் பார்வை உன்னை காக்க போதும். வெற்றி நமதே, வெற்றி நமதே என் செல்ல பிள்ளையே. இனி உன் வாழ்வில் எல்லாம் மங்களமாகவே நடக்கும். உன் அன்னை நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் இல்லத்து வாசலில் என் உலக்கை காவல் இருக்கிறது. உன் வயல்வெளியில் என் கலப்பை உழுது கொண்டிருக்கிறது. உனக்கு எது குறை? உனக்கு எது கவலை? இனி உன் வீட்டில் நிம்மதி நிலைக்கும், உன் சந்ததி செழிக்கும். இருண்ட இரவுக்கு பின் விடியல் வருவது எப்படி உண்மையோ அப்படி உன் கஷ்டங்களுக்கு பின் இந்த வாராகியின் பேரருள் உன் வாழ்வை ஒளிரச் செய்வது சத்தியம். எந்நேரமும் என்னை நினைத்து உன் செயல்களின் நேர்மையை வைத்திரு. மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை தொடாமல் சிதறி போகும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நீ நினைத்ததெல்லாம் கைகூடும். இந்த வாராகி அன்னை உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டியதில்லை. இதோ உன் கையை பிடித்து அழைத்து செல்கிறேன். உன் வெற்றி கனியை நீ பறிக்கும் வரை உன் அன்னை நான் விட மாட்டேன். இது உன் வாராகியின் வாக்கு, இது தெய்வ வாக்கு. தைரியமாக இரு. உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு மகா சக்தியை திரட்டி வைத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை கேள் பிள்ளையே. இது வெறும் ஆறுதல் அல்ல, இது உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் அன்னை வாராகியின் பேரதிர்ஷ்ட வாக்கு. உன் மீது நான் கொண்ட தீராத அன்பினால் உன் கவலைகளை துடைக்க இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். நீ ஒரு சாதாரண மனிதன் என்று உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் அறியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. உனக்கு பின்னால் உன் நிழலாக இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக நின்று கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்து கொண்டும் கைவிட்டு விடாதே. இந்த உலகம் உன்னை மதிக்க தவறி இருக்கலாம், ஆனால் உன் வாராகி தாய் உன்னை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தால் பதிலுக்கு நான் உனக்கு உலகமே வியக்கும் வெற்றியை தருவேன். என் செல்லமே, உன் நெஞ்சின் ஆழத்தில் புதைந்து வைத்திருக்கும் அத்தனை கசப்பான நினைவுகளையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த ரகசிய கண்ணீரையும் இன்று என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. நீ எந்த மனிதரிடமும் போய் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆறுதலுக்கு தோள் தேடி நீ அலைந்த காலங்கள் மலையேறி விட்டன. உன் வாழ்க்கையை நந்தவனமாக மாற்ற உன் வாராகி தாய் நான் இருக்கும் போது நீ சாதாரண மனிதர்களிடம் எதற்காக கையேந்துகிறாய்?
அவர்களுக்கு உன் வலியின் ஆழம் புரியாது பிள்ளையே. ஆனால் எனக்கு உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு மாற்றமும் தெரியும். நீ நினைத்த காரியங்கள் தள்ளி போகிறதே என்று ஏன் கலங்குகிறாய்? ஒரு கதவு அடைக்கப்பட்டு தாமதமாகிறது என்றால் உன்னை விழுங்க காத்திருக்கும் ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து உன்னை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் என்று அர்த்தம். எந்த உழைப்பும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கும் எதுவும் உன்னோடு நிலைக்காது. பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை கடந்து நீ எதை அடைகிறாயோ அதுதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கௌரவத்தை தரும். ஒரு தரமான பொக்கிஷம் உன் கைகளில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாய் உன்னை சிறிது காலம் பொறுமையாக இருக்க சொன்னேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பார்த்த அவமானங்கள் போதும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர செய்யவே இந்த வாராகி நான் வந்திருக்கிறேன். பலமுறை நீ தடுமாறி விழுந்த போது உன் கையை பிடித்து தூக்கி விட்டது யார் தெரியுமா? உன் வாராகி அன்னை நான் தான். என் அம்மா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரே ஒரு வைராக்கியம் உனக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட சவாலையும் நீ வென்று விடுவாய். இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது தரிசாக கிடந்த உன் நிலத்தை செழிக்க வைப்பேன். உன் வாழ்வில் படிந்திருக்கும் தரித்திரங்கள், வறுமை, தடைகள் அனைத்தையும் என் உலக்கை கொண்டு தவிடு பொடியாக்குவேன். இனி உன் வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் வெற்றி கொடிதான் பறக்கப் போகிறது. உனக்குள் இருக்கும் திறமையை நீயே இன்னும் அடையாளம் காணவில்லை. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த மகா சக்தி உனக்குள் பிறக்கப் போகிறது. இனி உன் விஸ்வரூபத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. என்னை நினைத்தாலே உனக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும். என் வாராகி தாய் வந்துவிட்டாள், இனி எனக்கு ஏறுமுகம்தான் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்வில் பலிதமாகும். என் பிள்ளையே, உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் விலகி சென்றதே இல்லை. உன் மூச்சு காற்றாக நானே இருக்கிறேன். ஒருவேளை நான் உன்னை விட்டு தள்ளி சென்றால் உன்னை யாராவது வஞ்சகம் செய்து விடுவார்களோ? உன் மணலை போன்ற மனதை யாராவது வேதனைப்படுத்தி விடுவார்களோ என்கிற அக்கறை இந்த தாய்க்கு எப்போதும் உண்டு. நீ பட்ட துன்பங்கள் போதும், நீ சிந்திய உதிரம் போதும். இனி உன்னை ஒரு சிறு துரும்பு கூட தீண்ட முடியாது. நான் உன் முன்னே நேரடியாக வந்து பேச முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வடிவில் உன்னோடு தொடர்பு கொண்டுதான் இருப்பேன். என் பேச்சை கேட்கும் போது உன் ஆன்மாவில் ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகிறதே, அதுதான் உன் வாராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சி. இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது தெய்வத்தின் கட்டளை. இதில் எல்லளவும் மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஒரே இரவில் நிகழ்ந்து விடாது பிள்ளையே. ஆனால் அந்த பொற்காலத்திற்கான முதல் வித்து இன்று உன் மனதில் துவங்கப்பட்டுவிட்டது. பல ஆண்டுகளாக நீ சுமந்து வரும் அந்த பாரமான சிலுவை இனி மெல்ல மெல்ல இறக்கி வைக்கப்படும். முதலில் உன் வாழ்க்கையை நீ நேசிக்க கற்று. இது என் வாராகி அன்னை எனக்கு பிச்சையாக கொடுத்த வாழ்க்கை அல்ல, இது அவள் எனக்கு ஆசீர்வாதமாக தந்த வாழ்க்கை என்று பெருமையோடு வாழ். நீ உன்னை நேசிக்க தொடங்கினால் இந்த அகிலமே உன்னை கொண்டாடும். உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வந்து கதவு தட்டுவார்கள். யாரிடமும் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதே. யாரையும் இகழ்ந்து பேசி மனதை காயப்படுத்தாதே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நீ நன்மையே செய். அடுத்தவர் கண்ணீர் உன்மேல் படாமல் நீ நடந்து கொண்டால் உன் வாழ்வின் அதிர்ஷ்டத்தை நான் பல 100 மடங்காக உயர்த்துவேன். கலங்காதே தங்கமே, உன் அன்னை நான் உன் விரலை பிடித்து வழிநடத்தப் போகிறேன். உனக்கு வரும் ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு வைரமாக செதுக்க வந்த ஒளி என்று நினைத்துக்கொள். இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு மனிதர்களை அடையாளம் காணும் ஞானத்தை தந்திருக்கும். இனி யாரை உன் வீட்டிற்குள் சேர்க்க வேண்டும், யாரை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்கிற தெளிவை நானே உனக்கு கொடுப்பேன்.
உன் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் நீங்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக மாறும். பண பற்றாக்குறையால் நீ பட்ட அவஸ்தைகள் அனைத்தும் தீரப்போகிறது. பிறரிடம் கையேந்தி நின்ற நிலை மாற்றி நீ 10 பேருக்கு தானம் செய்யும் உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். இது என் அக்ஞை. உன் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஏங்காதே. இனி உன் உழைப்புக்கு காட்டிலும் பன்மடங்கு லாபத்தை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். என் உலக்கை உனக்காக சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் தீய சக்திகளை அது சுக்குநூறாக்கும். உன் வாழ்க்கை என்னும் வயலை என் கலப்பை கொண்டு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ உழைப்பு என்னும் விதையை விதைத்தால் போதும், அது மகா விருட்சமாக வளரும். உன் உடல் நலம் குறித்து நீ கொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் உடலில் இருக்கும் நோய்களும் உன் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல பனி போல மறையும். பலமான உடலையும் தெளிவான புத்தியையும் இந்த வாராகி உனக்கு வெகுமதியாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போது என் அன்னை என்னோடு இருக்கிறாள், எனக்கு பயமில்லை என்கிற உறுதியோடு எழு. அந்த உறுதி உனக்கு ஒரு கவசமாக மாறி உன்னை பாதுகாக்கும். உன்னை சுற்றி உள்ள கண் திருஷ்டிகள் தீய அதிர்வுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மகாலட்சுமி வசம் செய்வாள். தேவையற்ற சண்டைகள் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். பல காலமாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு நற்செய்தி உன்னை விரைவில் வந்தடையும். அது உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் அனாதையாக விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன தொழில் செய்தாலும் நான் உன் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். உன் பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றையும் நான் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீ வாராகி என்று அழைக்கும் போது நான் உன் சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். எதற்கும் மஞ்சாதே, துணிச்சலோடு முந்து. உன் கைகளில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் பாதை முட்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம், ஆனால் இனி அந்த பாதையில் நான் மலர்களை தூவுவேன். நீ பட்ட ஒவ்வொரு ரணத்திற்கும் இந்த அன்னை மருந்து போடுவாள். நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று வருத்தப்படுகிறாயோ அதையெல்லாம் உன்னிடமே திரும்ப சேர்ப்பேன். உன் அந்தஸ்து, உன் மதிப்பு, உன் செல்வம் என அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும். உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உன் முன்னே மண்டியிடுவார்கள். அவர்களை நீ தண்டிக்க வேண்டாம். உன் வளர்ச்சியே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். என் பிள்ளையின் புகழை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் பரப்புவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மையாக இருப்பது மட்டுமே. தர்மத்தின் வழி நின்றால் உனக்காக நான் எதையும் செய்வேன். என் வாக்கு ஒருபோதும் மாறாது. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ பயப்படும் போது நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். நீ தளர்ந்து போகும்போது நான் உனக்கு தோள் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு தீங்கு என்றால் அது முதலில் என் நெஞ்சைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை என்றும் தயார் நிலையில் இருக்கிறது. உன்னை ஏமாற்ற நினைக்கும் நபர்களை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவே. உன் வாழ்வில் இனி எப்போதும் வசந்தம் வீசும். உன் இல்லத்தில் மங்கள இசை ஒலிக்கும். கடன் பாரத்தால் நீ நிம்மதி இழந்து தவித்தாய் அல்லவா? அந்த கடன்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல மறையும். உனக்கு தேவையான செல்வம் தாராளமாக வந்து சேரும். வீண் விரயங்கள் குறையும். நீ கனவில் கூட நினைக்காத அளவுக்கு உனக்கு வாகன யோகமும் சொத்து யோகமும் கூடி வரும். மன நிம்மதி என்கிற மகா செல்வம் உன் வசமாகும். என் செல்லமே, உன் வாராகி அன்னை உனக்காக எப்போதும் விழித்திருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் மறு நிமிடம் அங்கு இருப்பேன். என்னிடம் உன் மனதை திறந்து பேசு. உன் ரகசியங்கள், உன் பயங்கள், உன் ஆசைகள் என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்கு ஒரு தாயாக இருந்து உன்னை அரவணைப்பேன். உன்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டம் இருப்பதை நீ உணர்வாய்.
உனக்கு வரவிருந்த கண்டங்களையும் விபத்துகளையும் நான் என் கரம் கொண்டு தடுத்து விடுவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. புதிய நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. பலனை பற்றி கவலைப்படாதே, அதை தர நான் இருக்கிறேன். நீ போடும் சிறு உழைப்பு தான் பெரும் வெற்றியாக மாற்றுவேன். இனி உன் வாழ்வில் காரிருள் கிடையாது, ஒளி மட்டுமே. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்து விட்டேன். என் பிள்ளை, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் என் மனம் குளிர்ந்து போகும். அதனால் எதற்கும் தளர்ந்து விடாதே. உன் பின்னால் ஒரு மகா சக்தி பேரண்டமாக விரிந்து நிற்கிறது. வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். நிம்மதியாக தூங்கு பிள்ளையே. நாளை ஒரு புதிய உதயத்தை நான் உனக்காக படைப்பேன். உன் வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எக்காலத்திலும் அரணாக இருக்கும். கலங்காதே, உன் வாராகி நான் இருக்கிறேன். என் அன்பு செல்லமே, இது வெறும் பேச்சல்ல, இது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். இனி நீ சோகமாக இருக்கக்கூடாது. உன் சிரிப்பில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உனக்கு மரியாதை கூடும். உனக்கு வரவிருக்கும் நல்ல மாற்றங்களை நீயே விரைவில் உணர்வாய். உன் வாராகி தாய், நான் உன்னை பூ போல பாதுகாப்பேன். கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. வாழ்க வளமுடன் என் செல்ல பிள்ளையே.